வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க நம்ம போடுற எம்சிக்யூட ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக நான் அதை வந்து வீக்கெண்டில் பிளான் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக நான் அதை பண்ணுறேன். ஸோ நோ ப்ராப்ளம், கவலைப்பட வேண்டாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் கொடுக்க போகிறேன். இது பின்னாடி எம்சிக்யூஸ் டிஸ்கஸ் பண்ண தான் போகிறேன். டிஸ்கஸ் பண்ணல, கொஷின்ஸ் கொடுப்பேன், நீங்கள் ஆப்ஷன் போடுங்க. அதை நான் நம்மளுடைய வீக்கெண்டில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து என்ன சொல்கிறது, முடிஞ்சு போன வீடியோஸ் இப்போ பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 8 வந்து ஆஸ்மியம் டெட்ராக்சைட்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் கேப்பில் வந்து அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். தென் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பண்ணலைன்னா என்னுடைய லிங்க் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. சரி, இன்றைக்கி நான் செகண்ட் ரியாக்ஷன்ஸ் முடித்த உடனே ஒரு 5 எம்சிக்யூ கொடுத்துருக்கேன். அந்த 5 எம்சிக்யூவுமே செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான் ஆப்ஷன் வரணும்னு நினைக்காதீங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, இது நான் நடத்தினேன்னா இதில் உள்ள இது ரிலேட்டட் தான் போடுறேன்னு நினைக்கக்கூடாது. நான் வந்து கெமிக்கல் கைனடிக்ஸில் ஓவராலாக போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி நான் போடுற எம்சிக்யூ எல்லாமே இதுக்கு முன்னாடி அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், தட் மீன்ஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வைக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி ஓரியன்டாக வைக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, அப்புறம் பாலிடெக்னிக் டிஆர்பி, அப்புறம் ஸ்லெட் எக்ஸாம், ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். நானாக கிரியேட் பண்ணி போடலை, வேறு எந்த புக்கையும் பார்த்தும் போடலை. சரிங்களா? நான் ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்ஸ்லாம் இருக்கிறேன். அந்த கொஸ்டின் பேப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து வச்சிருக்கிறதுனால அதை வச்சு நான் வந்து எடுத்து போட்டுட்ருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? நிறைய பேர் நினைக்கலாம் இவ்வளோ சிம்பிளாக கேட்பாங்க அப்படின்னு நினைக்கலாம். இந்த மாதிரி தான் கேட்டுட்ருக்காங்க, இதுதான் உண்மை. ஆனால் அந்த சிம்பிளான ரியாக்ஷன் நமக்கு தெரியாமல் போகக்கூடாது இல்லையா? அதனால் பார்த்துக்கோங்க. ரைட்டா? சரி, இப்போ பாருங்கள், செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ரியாக்ஷனுடைய ரேட்டை வந்து நம்முடைய கான்சன்ட்ரேஷன் டேர்ம் நல்லா வச்சுக்கோங்க. 2 கான்சன்ட்ரேஷன் டேர்ம் வந்து டிபெண்ட் பண்ணி இருந்ததுன்னா அந்த ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம்? செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்கிறோம். போட்டுக்க பாருங்க, இந்த ரியாக்ஷன் ரேட் டிபெண்ட்ஸ் ஆன் வேரியேஷன் ஆஃப் த 2 கான்சன்ட்ரேஷன் டேர்ம். ஃபார் எக்ஸாம்பிள் A + B gives ப்ராடக்ட். இங்கே ஏவும் பியும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேயும் 1 மோல், இங்கேயும் 1 மோல்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? அப்போ அதுக்கு ரேட்டில் என்ன எழுதுவீங்க? ரேட் லாஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு இதோட ரேட் எழுதுவீங்க. ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு கே என்னது? ரேட் கான்ஸ்டன்ட் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் டேம் ஆஃப் ரியாக்டன்ட். நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ கான்சன்ட்ரேஷன் டேம் எழுதுறீங்க. பவரில் முன்னாடி வந்து ஸ்டாக்கியோமெட்ரி வந்து 1 இருக்குது, அது நம்பர் ஆஃப் மோல்ஸ் 1. ஸோ பவரில் 1 போட்டுக்கிறீங்க. ரெண்டையும் சம் பண்ணுங்க. சம் ஆஃப் த பவர்ஸ் என்ன சொல்லுவீங்க? நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் சொல்லுவோம். கரெக்டாக? ஒரு ரேட் லாவில் சம் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் டேர்ம் ஆஃப் த ரியாக்டன்ஸ், அதான் என்ன சொல்லுவோம்? ஆர்டர்னு சொல்லுவோம். அப்போ 1 + 1 எவ்வளவு? 2. ஸோ அப்போ இந்த திஸ் ரியாக்ஷன் பிலாங்ஸ் டு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். கரெக்டாக? அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இதுவே என்னது? செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான். நீங்கள் கேட்கலாம், சார் 2 ரியாக்டன் சொன்னீங்க, கான்சன்ட்ரேஷன் டேர்ம் சொன்னீங்க. கரெக்ட் தான், இங்கே ஒரு ரியாக்டன் தான் இருக்குது. இருந்தாலும் அதே என்ன செய்யுது? 2 மோல்ஸ். அப்போ நம்ம பவர் என்ன வருது? அதுக்கு ரேட் எழுதிங்கன்னா பவர் என்ன வருது? 2 வருது. அப்போ அவ்வளோதான். அப்போ அது என்னது? செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்க்கும் நம்ம வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இன்டெக்ரல் ஈக்குவேஷன், அப்புறம் அதனுடைய கிராஃபு, ஸ்லோப்பு, இன்டர்செப்ட், அப்புறம் டிஆஃப்க்கும் இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை பொறுத்து டிபெண்ட் பண்ணி இருக்குமா இருக்காதா? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் எல்லாம் கேட்பாங்க. அதுமாதிரி ரேட்டு வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் டேர்மை டபுள் பண்ணால் என்ன ஆகும்? அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதுல. ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த கீழே கொடுத்துருக்கேன் இல்லையா, 2A gives ப்ராடக்ட்னு. இந்த மாதிரி சிங்கிள் டைப் ஆஃப் ரியாக்டன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா, dx/dt is equal to k into a minus x the whole square. நம்ம ஆல்ரெடி தெரியும், கேங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட்டு. அதே மாதிரி ஏங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டு. எக்ஸுங்கிறது ஆஃப்டர் சம் டைம் டி, அதாவது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறமா எவ்வளவு அமௌண்ட் வந்து ரியாக்ஷனில் ப்ராடக்டாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த எக்ஸ். இப்போ A - Xன்னு அர்த்தம் ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறது. அப்போ ஏங்கிறது இனிஷியல், எக்ஸுங்கிறது ரேட்டாகி போயிருக்கிறது. அப்போ A - Xனா மீதி உள்ளது. ஓகேங்களா? புரியுற மாதிரி சொல்லணும்னா ஏங்கிறது 10ன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸுங்கிறது 5ன்னு வச்சுக்கோங்க. அப்போது 10 மோல்ஸ் இருந்ததில் 5 மோல்ஸ் ரேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 5. அதுதான் A - X போட்டுருக்காங்க. ஸோ இது வந்து அந்த டிரைவ் பண்ணி கொண்டு வந்த கடைசி ஈக்குவேஷன். இதை தான் உங்களுக்கு கொஸ்டினாக கேட்பாங்க. வாட் இஸ் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் அப்படின்னு இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதனுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க மேபி. ஸோ இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சம்டைம் இந்த ஈக்குவேஷன் செய்வாங்க, ரீஅரேஞ்ச்மெண்ட் எழுதி மாற்றி கொடுப்பாங்க. சரிங்களா? டிஎக்ஸ் மட்டும் வச்சுட்டு டிடி இங்கே கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றி கூட கொடுக்கலாம். ஸோ அதனால் இதை படிச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம்? மாற்றி போட்டு நம்ம எழுதி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதான் மெயின் ஈக்குவேஷன். அடுத்து இன்டெக்ரல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா KT is equal to 1/a - x minus 1/a. இது இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா டி டேர்மை வச்சு டைம் வச்சு எழுதிங்கன்னா T is equal to 1/k into x/a into a - x. இதே இது வந்து ரேட் கான்ஸ்டன்ட் மட்டும் வச்சு எழுதலாம். அப்போ என்ன ஆகும்? வேற ஒன்றும் கிடையாது. K is equal to 1/t
இன்டூ எக்ஸ் பை ஏ இன்டூ ஏ மைனஸ் எக்ஸ். இந்த உள்ள கேவை அங்கே போட்டிருக்கீங்க, டி இன்ட்டு போட்டிருக்கீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ரைட்டா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டைப்ஸ் 2 வகையான ரியாக்டன் கொடுத்துட்டு அதுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா என்ன எழுதணும் அப்படின்னீங்கன்னா dx by dt ஈக்குவல் டு கே இன்டூ ஏ மைனஸ் எக்ஸ் இன்டூ பி மைனஸ் எக்ஸ். அங்கே வந்து சிங்கிள் டேர்ம் மட்டும் இருந்ததுனால ஸோ நம்ம வந்து ஏ மைனஸ் எக்ஸ் மட்டும் போட்டிருக்கோம். இங்கே வந்து 2 ரியாக்டன் ஸ்பீசிஸ் இருக்கிறனால ஏ மைனஸ் எக்ஸ் பி மைனஸ் எக்ஸ்னு போட்டிருக்கோம். சரிங்களா? பவர் கூட்டினா நாங்கள் 1 + 1 2 தான் வரும். இங்கே தான் 2 தான் இருக்குது. ஓகே, அது பிரச்சனை கிடையாது. அடுத்து பாருங்க இன்டெக்ரல் ஈக்குவேஷன். இதனுடைய இன்டெக்ரல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா t is equal to 1 by k டாட், தட் மீன்ஸ் டாட்டில் இன்ட், அது வேணும் கிடையாது, 2.303 by a minus b log of b into a minus x by a into b minus x. என்ன சார் ஒரே ரீட் பண்ணிட்டே போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இது வேறு வழியே கிடையாது, நீங்கள் இப்படி தான் படிச்சாகணும். இல்லைன்னா நீங்கள் வந்து புரின் சர்மா புக்கு எடுத்து வந்து பாருங்கள், அதில் டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டெப் வைஸ் வேணால் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து தியரி கிளாஸ் பண்ண கிடையாது. பிஜிடிஆர்பியில் நமக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இந்த நோட்ஸ் அப்படியே எழுதி வச்சுக்கிட்டு இதே மாதிரி நீங்கள் திருப்பி ஒரு ரஃப் நோட்டை வச்சு எழுதி பார்த்து இதை மெமரைஸ் பண்ணுங்கள். வேறு வழியே கிடையாது. டேரக்ட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இதெல்லாம் அப்படியே வரும். ரைட்டா? ஓகே, அடுத்து பாருங்க இந்த இன்டெகிரல் ஈக்குவேஷன் வந்து வேறு என்ன ஃபார்மெட்டில் எழுதலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதலாம். கே இஸ் ஈக்குவல் டு வேறு ஒன்றும் இல்லை, இந்த கே டைம் எங்கிட்ட கொண்டு போவாங்க, டி டைம் எங்கிட்ட கொண்டு வருவாங்க. 1/t கொடுக்கலாம். அந்த 1/t உள்ள போட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல இப்போ டினாமினேட்டர்லேருந்து நமக்கு டி வரும். சரிங்களா? அப்போ 2.303 by t இன்டூ ஏ மைனஸ் பி, அதான் ஏ மைனஸ் பி இன்டூ டின்னு போட்டிருக்கேன். எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? அப்போ ரெட் கான்ஸ்டன்ட்டை தூக்கி மேலே போட்டு டைமை தூக்கி கீழே போட போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸும் கிடைக்கலாம். அப்போ ரெண்டுமே என்னது இன்டெகிரல் ஈக்குவேஷன் ஃபார் திஸ் டைப் ஆஃப் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். ஓகேங்களா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா டி ஆஃப் ஈக்குவல் டு 1/ka. இதுதான் வந்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய டி ஆஃபுக்கும் அந்த ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அதில் வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இந்த ஏன்ற டைமே வந்திருக்காது. அப்போ நம்ம என்ன சொல்லியிருப்போம், டி ஆஃப் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஒரு வார்த்தை கொடுத்துருப்போம். அது டேரக்ட் கொஸ்டினாக கேட்பாங்க. அதே மாதிரி இதையும் கேட்பாங்க. டி ஆஃப் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் ஃபார் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ என்ன அர்த்தம், ஏன்னா பிகாஸ் ரெண்டே இப்படி இருக்குது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இருக்குது. பாருங்க தான் கொடுத்துருக்காங்க. ஆஃப் லைஃப் இஸ் இன்வெர்ஸ்லி 1 இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா? நான் கடைசியில் வந்து டி ஆஃபுக்கும் அப்புறம் நம்ம ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் இடையில உள்ள இந்த ரிலேஷன்ஷிப் 3த்துக்கு இருக்கு இல்லையா, 0 ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர்லாம் இருக்கீங்களா, எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிலாம் உங்களுக்கு நான் தனித்தனி வீடியோ போடுறேன். அது வந்து உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் தனித்தனியாக பார்த்துருவோம், அதுக்கடுத்து எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு போடுறேன். இன்னும் படிக்க ஈஸியாக இருக்கும். ரைட்டா? ஸோ ஓகே, ரைட்டு. அடுத்து பாருங்க கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்க்க போகிறோம். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரியான அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் ரியாக்டன் கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரியான காம்பவுண்ட் அந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ்க்கு எந்த மாதிரி கிராஃப் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யாரை எழுதணும், டைம் வெர்சஸ் 1/a minus x. இதுதான் நம்ம வரைய போகிறோம். டைம்ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்லையும் 1/a minus xங்கிறது ஒய் ஆக்சில் எடுக்க போகிறீங்க. ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்தாச்சு. நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. ஸோ இப்போ இன்டர்செப்ட் எங்கே வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 1/a. அப்போ இன்டர்செப்ட் என்னன்னா 1/a. ஸ்லோப் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா k கிடைக்குது. அவ்வளவுதான், வேற ஒன்றுமே நீங்கள் படிக்கக்கூடாது. இதில் வந்து இவ்வளவுதான் விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா டி வெர்சஸ் லாக். that means log of b into a minus x by a into b minus x. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ இங்கே டீங்கிறது என்னது எக்ஸ் ஆக்சிஸில், இந்த லாக் டேர்ம் இருக்கு இல்லைங்களா, இது என்னதுன்னா ஒய் ஆக்சில் எடுத்துக்கிறீங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. இப்போ ஸ்லோப் நமக்கு கிடைச்சிருச்சு. சரிங்களா? ஸ்லோப்ங்கிறது k into a minus b by 2.303. இன்டர்செப்ட் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே போகுது, ஆரிஜினில் போய் ஜாயிண்ட் ஆகுது. சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம், இன்டர்செப்ட் வந்து எவ்வளவு, 0. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட். ரேட் கான்ஸ்டன்ட்னுடைய யூனிட் நமக்கு ஆல்ரெடி போன வீடியோ கொடுத்துருப்பேன். நான் ஜென்ரல் ரியாக்ஷன் கொடுத்துருப்பேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன், nth ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் கொடுக்கறது தான். இப்போ நீங்கள் n-க்கு பதிலாக என்ன செய்ய போறீங்க, இது வந்து என்னது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ அப்போ n = 2 போட்டுக்கோங்க. அப்போ 2 - 1 எவ்வளோ வரும், நமக்கு வந்து 1ன்னு வரும். அப்போ பவர் 1, அப்போ டெசிமீட்டர் கியூப் மட்டும் தான் வரும். அடுத்து இங்கே என்ன வரும், 1 - 2, அப்போனா -1ன்னு வரும். அப்போ மோல் இன்வர்ஸ். ரைட்டா? அடுத்து செகண்ட் இன்வர்ஸ். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய ரேட் கான்ஸ்டன்ட்டுடைய யூனிட் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஷார்ட்கட் ஃபார்முலேஷன் அப்ளை பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே ரேட்டுக்கும் நம்மளுடைய ரியாக்ஷன் கான்சன்ட்ரேஷன் டேர்முக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ பாருங்களேன், இந்த கான்சன்ட்ரேஷனை நீங்கள் டபுள் பண்ணிங்கன்னா அப்போ கான்சன்ட்ரேஷன் இங்கே இருக்குது. சரிங்களா? இந்த ஏனுடைய கான்சன்ட்ரேஷனை வந்து டபுள் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி இருக்கிறது வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. அந்த போட்டுக்க பாருங்க, கான்சன்ட்ரேஷன் டேர்ம் வந்து எவ்வளவு, 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரேட் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதான் உண்மை. அப்போ இங்கே 1 டைம் இருக்கும்போது இங்கே 2 டைம்ஸ் அப்படின்னா டபுளாக இருக்குது. ரைட்டா? இப்போ நான் என்ன செய்கிறேன், இங்கே டபுள் பண்ணுறேன். அப்போ நம்ம ரேட் என்ன ஆகும்,
குவார்டர்ஃபோல், அதாவது 4 டைம்ஸ் ஆகும். அதான் எனக்கு கொடுத்துருக்கேன். கான்சென்ட்ரேஷன் டபுள்ஸ் ஆச்சுன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வில் பி குவார்டர்ஃபோல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் என்ன சொன்னாங்கிறத ரீகால் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நமக்கு இங்கே ட்ரிபிள் டைம் பண்ணீங்கன்னா எங்கே என்ன ஆகும்? நீங்கள் ரொம்பலாம் யோசிக்கவே தேவையில்லை. இப்போ உள்ள 1ன்னு போடுறீங்க. சரிங்களா? ஓகேங்களா? அப்போ நமக்கு 2 கிடைக்குது. இது 2 டைம்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 பவர் 2 அப்படின்னு என்ன ஆகணும்? 2 × 2 எவ்வளவு? 4 டைம்ஸ். அதே பார்த்தீங்கன்னா 3ன்னு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 3 டைம்ஸ்னு ஒன்று ஸ்கொயர் போட்டிருக்காங்க இங்கே வந்து. அப்போ 3 9. சரிங்களா? அது மாதிரி 4 டைம்ஸ் போட்டிங்கன்னா 4 16 இப்படியே போயிட்டே இருக்கும். மொத்தம் அவ்வளவுதான். அப்போ இங்கே டபுள் பண்ணிங்கன்னா அங்கேயும் டபுள் ஆகும். இவ்வளோதான் விஷயமே. ஓகேங்களா? அப்போ கான்சென்ட்ரேஷன் டேர்மை டபுள் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அது வந்து 4 டைம்ஸாக ஆகும். ரேட் இன்னும் ஆகும். இதுவே ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் மேபி உங்களுக்கு கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் டேரக்ட் கொஸ்டின்ஸ், அப்படியே மக்கப் தான் பண்ணணும். நீங்கள் வந்து கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா மக்கப் தான் பண்ணி ஆகணும். நீங்கள் மற்றபடி புரிஞ்சு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக படிக்க ரொம்ப லேட் ஆகும். சரிங்களா? இதனால தான் சொல்கிறேன், எழுதி பாருங்கள். திருப்பி ஒரு 10-15 தடவை. நானும் பார்த்தீங்கன்னா ரஃப் நோட்டில் ஒரு குறைஞ்சது 35 தடவை எழுதி பார்த்துருப்பேன். எப்படி சொல்கிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்களேன். இது என்ன செய்வேன்? ஒரு தடவை பார்த்து எழுதிடுவேன். அது கீழே ரேட்ஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு இதை வச்சு அப்படி பார்த்து இம்போஸ் பண்ணி எழுதிடுவேன். ஒரு பட்டு டைம் போக என்ன செய்வேன்னா கையை வச்சு அப்படி மறைச்சிட்டு அதுக்கடுத்து திருப்பி என்ன செய்வேன்? பார்க்காம அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படி எழுதி பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவேன். சரிங்களா? அப்புறம் ஒரு 3-4 ரஃப் நோட்டு விட்டு காலியாக இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ அதனால் எழுதி பாருங்கள். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன்ஸ் தான் கேட்பாங்க. டேரக்ட் கொஸ்டின் தான் மேக்ஸிமம் வரும். சம்மு வந்து ரொம்ப கம்மியாக ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க. அதுக்காக கேட்கவே மாட்டாங்கன்னு சொல்லலை. அதையும் நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர் பை அன் அல்கலி. நல்லா கவனிச்சுக்கணும். அல்கலி அப்போ பேஸ் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சஃபானிஃபிகேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். ரைட்டா? இந்த மாதிரி எத்தில் அசிட்டேட் இன் சோடியம் ஹைட்ராக்சைடு டு ஃபார்ம் சோடியம் அசிட்டேட் அண்ட் எத்தனால். ஓகேங்களா? இந்த ரியாக்ஷன் இருந்தது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இதுவே அசிடிக் கண்டிஷன் யூஸ் பண்ணோம்னு என்ன சொல்லுவாங்க? வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நம்ம பார்த்துருப்போம். ஆல்ரெடி போன வீடியோ பார்த்துருப்பீங்க. அடுத்து டீகம்போசிஷன் ஆஃப் நைட்ரஜன் டை ஆக்சைடு இன்டு நைட்ரஜன் மோனாக்சைடு அண்ட் இட் இஸ் நைட்ரிக் ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன். இதுவும் என்னது? செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான். அடுத்து தெர்மல் டீகம்போசிஷன் ஆஃப் குளோரின் மோனாக்சைடு Cl2O gives 2Cl2 plus oxygen. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் பிட்வீன் பெர்சல்ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா பெராக்சோ டைசல்ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வித் அயோடைட் அயான். சம்டைம் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அயோடைடு பேர் கொடுத்துருப்பாங்க. குழம்பிடக்கூடாது. நமக்கு தேவைன்னா I- இருக்கணும் அதில் வந்து. அவ்வளவுதான். அப்போ டீகம்போஸ் ஆகி நமக்கு சல்ஃபேட் அயனாக மாறுது, அயோடினா மாறுது. சரிங்களா? இது வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் மாதிரி தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுது அந்த நம்மளுடைய செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான் ஃபாலோ பண்ணுது. இது போக 5வது ஒரு ரியாக்ஷன், முக்கியமான ரியாக்ஷன் இருக்குது. டீகம்போசிஷன் ஆஃப் ஓசோன் அட் 100 டிகிரி செல்சியஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 100 டிகிரி செல்சியஸ் கொடுக்காம விட்டாங்கன்னா அதே டீகம்போசிஷன் ஆஃப் ஓசோன் தான் என்ன ஆர்டர்னா நெகட்டிவ் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனை ஃபாலோ பண்ணும். அட் 100 டிகிரி செல்சியஸ் கொடுத்தாங்கன்னா மட்டும் இது என்னது? செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை ஃபாலோ பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இதே கொஸ்டின் TNPSCல ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க. 2015 நினைக்கிறேன். ஐ திங்க் அதில் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னா நீங்கள் வந்து TNPSC வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ்லாம் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. ரைட்டா? அப்போ ஓசோன் மாலிகூல் 100 டிகிரி செல்சியஸில் டீகம்போஸ் ஆகி ஆக்சிஜனாக மாறிக்கிறது. இது என்னது? செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இந்த 100 டிகிரி இல்லைனா அது நெகட்டிவ் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம MCQ போயிடலாமா? இப்போ பாருங்க. when the initial concentration of the reactant is doubled, the time for off change of the reaction becomes half of its original value. So the order of this reaction is. ஓகேங்களா? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் வந்து நீங்கள் டபுள் பண்ணீங்கன்னா அதனுடைய ஆஃப் லைஃப் சேஞ்ச் வந்து அதனுடைய ஒரிஜினல் வேல்யூவோட பாதியாக மாறுது. அப்போ டி ஆஃபுக்கும், அதாவது ஆஃப் லைஃப் பீரியடுக்கும் இனிஷியல் கான்சன்ட்ரேஷனுக்கும் அது கார்லேட் பண்ணுறாங்க. ரைட்டுங்களா? அப்போ அதை வச்சு நம்ம என்ன செய்யணும்? ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனை கண்டுபிடிக்கணும். அப்போ 0வா, ஃபர்ஸ்ட் ஆர்டரா, செகண்ட் ஆர்டரா, தேர்ட் ஆர்டரா? சரிங்களா? நான் உங்களுக்கு ரியாக்ஷன் அந்த கொஸ்டினையும் உங்களுக்கு நான் புரிய வச்சுட்டு தான் இருக்கேன். சரிங்களா? ரேட் பண்ணி. அடுத்து பாருங்க, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த ரியாக்ஷன் X + 2Y gives ப்ராடக்ட். இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதனுடைய மாலிகுலாரிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. மாலிகுலாரிட்டி ரொம்ப ஈஸி. இல்லை வேற க்ளூலாம் கொடுக்க முடியாது. A2 B3 C1 D0. அடுத்து பாருங்க, மூணாவது. the half life of a first order reaction is 30 minutes. The percentage of the reactant remaining at the end of the 2 hours is. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய ஆஃப் லைஃப் எவ்வளோ சொல்றாங்க? 30 மினிட்ஸ். அப்போ டி ஆஃப் வந்து 30 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது 2 hours கழிச்சு ரிமைனிங் எவ்வளவு ப்ராடக்ட் நம்ம கையில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆன்சர் என்னது? 1.125 6.25 12.5 50. ஓகே.
அடுத்து கன்சிடர் த ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க 2a plus b gives c plus d. ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டு பை 3 times. இப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் இருக்குங்க இல்லைங்களா, என்ன சொல்றாங்க 3 times நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா the rate of the reaction will be increased by அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரேட்டு வந்து எவ்வளவு டைம் இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து 9 times, 81 times, 64 times, 27 times. ரொம்ப ரொம்ப நல்லா யோசிச்சு பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ரைட்டா. அடுத்து 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டேரக்ட் கொஸ்டின். விச் அமாங் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் ஒரு வார்த்தை வரும். சரிங்களா. விச் அமாங் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் ஃபாலோஸ் செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். இதான் கொஸ்டின். நைட்ரஜன் பென்டாக்சைடு டீகம்போஸ் ஆகிற ரியாக்ஷன். அடுத்து ஹைட்ரஜன் பென்டாக்சைடு பிளாட்டினம் கேட்டலிஸ்ட் பிரசன்ஸ்ல டீகம்போஸ் ஆகிற ரியாக்ஷன். அடுத்து ஆசிட் ஹைட்ராலிசிஸ் ஆசிட் பிரசன்ஸ்ல மினரல் ஆசிட் பிரசன்ஸ்ல நடக்கிற ரியாக்ஷன்ஸ். அடுத்து பேஸ் பிரசன்ஸ்ல எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் நடக்கிறது. அப்போ எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் இங்கே ஆசிட் பிரசன்ஸ், இங்கே பேஸ் பிரசன்ஸ். ஸோ 4 ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. எதுவும் சூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தம் 5 ரியாக்ஷன் கொடுத்துருக்கேன். 5 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். 5 கொஸ்டினுக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் வீக்கெண்டில் ஆல்ரெடி நான் கொடுத்த 8 கொஸ்டின் ப்ளஸ் இங்கே 5 மொத்தம் எத்தனை ஆச்சு 13 கொஸ்டின்ஸ். அதுக்கடுத்து நாளைக்கு ஒரு வீடியோ போடுவேன். ஸோ இந்த வீக்கெண்டுக்குள்ளே எத்தனை வீடியோ வருதோ அத்தனை வீடியோலையும் நான் குறைஞ்சது ஒரு 5 கொஸ்டின் நான் கொடுக்க பார்க்குறேன். சரிங்களா. மினிமம் 3 மேக்ஸிமம் 5. ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ் கடைசியில் வருதோ அத்தனை கொஸ்டின்ஸ்க்கும் உங்களுக்கு ஒரு 2 பார்ட்டாக, நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா 2 பார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரே சப்போஸ் கம்மியா வந்துச்சுன்னா ஒரே வீடியோல கூட எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் பை பை ரத்னா.